மாதம் மாதம் அமாவாசை வருது. ஆனால் எல்லாத்துலேயும் விஐபி ஸ்பெஷல் அமாவாசை எது தெரியுமா? புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை தான். இந்த காலம் எதுக்குன்னா, நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வர டைம். சரியாக சொல்கிறேன்னா, அவங்க டைரக்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் முன்னோர்கள் கெஸ்ட் மாதிரி வந்துட்டா நம்ம வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்பதும் முக்கியம். வீடு சுத்தமாக இருக்கணும், சைவம் மட்டும்தான் சாப்பிடணும், சண்டை வச்சுக்க கூடாது. அதாவது ஆன்சஸ்டர்ஸ் வீட்டை ஏர்பிஎன்பியில் ரேட் பண்ணுற மாதிரி. இப்போ கேள்வி, மகாலய பட்சத்தில் கல்யாணம் பண்ணலாமா? சிம்பிளாக சொன்னால் கூடாது. ஏன் தெரியுமா? இந்த காலம் முழுக்க ஆன்சஸ்டர்ஸ்க்கு தான் ரிசர்வ். நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்கன்னா பின்னாடி டிவோர்ஸ் கேஸ் பற்றி முன்னோர்களே மேல்முறையீடு பண்ண வேண்டியிருக்கும் போல. அப்போ ஒவ்வொரு திதியிலும் என்ன பலன் தெரியுமா? பிரதமை திதி தர்ப்பணம் பண்ணினா பண கஷ்டம் தீரும். ஷஷ்டி திதி பெயரும் புகழும் கிடைக்கும். அஷ்டமி திதி அறிவு வளரும். நவமி திதி கல்யாண தடைகள் நீங்கும். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் போனஸ் ஸ்கீம். ஆனால் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் என் கிரெடிட் கார்டு பில் மட்டும் 0 பேலன்ஸ் ஆகவே இல்லையே. மகாலய பட்சத்தில் ஸ்பெஷல் டொனேஷன் ஆஃபர்ஸும் இருக்கு. அன்னதானம் பசிக்கு ஃபுல் ஸ்டாப். ஆடை தானம் ஆனந்தம் டபுள். நெய் தானம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் டிசால்வ். உப்பு தானம் மகாலய பட்சத்தின் போது உப்பு தானம் செய்வது எதிர்மறை சக்தியிலிருந்து விடுதலை அளிக்கிறது. அது மட்டுமின்றி இந்நாட்களில் உப்பை தானம் செய்வதால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். சரியா சொல்றதுன்னா, டொனேஷன் சொன்ன நம்ம முன்னோர்களே ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூவர்ஸ் போத ஹாப்பியா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ வேத நூல்கள் சொல்றது, மகாலய காலத்துல ஆன்சஸ்டர்ஸ் ஆசிகள் தர்றாங்க. அதனால தான் இந்த 15 நாள் நம்ம வாழ்க்கைக்கே அப்டேட் மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் போல ஆன்சஸ்டர்ஸ் பிளஸ் பண்ணினா பக் ஃபிக்ஸ், லைஃப் ஸ்மூத். ஆனால் ஒரு மேட்டர் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த காலத்தில் மனசு தூய்மையா இருக்குங்க, உடம்பும் தூய்மையா இருக்குங்க. சண்டை போட்டுட்டு தர்ப்பணம் பண்ணினா முன்னோர்கள் கிட்டே இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் வரும். சரி, மகாலய பட்சம்னால முன்னோர்களை நினைச்சு நல்லது பண்ணினா போறோம். உண்மையா சொல்றேன்னா, முன்னோர்களின் ஆசைகள் சேர்ந்தா நம்ம வாழ்க்கை சூப்பரா ரன் ஆகும். அதுக்கு இல்லைன்னா முன்னோர்கள் சாம்பார்ல உப்பு குறைச்ச மாதிரி முகம் பண்ணிடுவாங்க. முன்னோர்களை வணங்கினால் ஆசைகள் வரும், இல்லைனா சாம்பார் தான்.